A very wonderful day, students. Yesterday class, previous class நம்ம என்ன பார்த்தோம்? RAM memory, ROM memory, cache memory இதை மட்டும் பார்த்தோம். So today secondary storage devices பற்றி பார்க்க போகிறோம். Okay. A computer generally has limited amount of main memory which is expensive and volatile. இப்போ கம்ப்யூட்டரில் ஜென்ரலாக வந்து மெயின் மெமரி லிமிட்டட் அமௌண்ட்டில் தான் இருக்கும். அதோட ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் volatile. Volatile means it's a erasable. Okay. To store data and programs permanently, secondary storage devices are used. இப்போ டேட்டாவையோ ப்ரோக்ராம்ஸையோ நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஜென்ரலாக நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை இப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் சர்வ் as a supportive storage to main memory and they are non-volatile in nature. ஓகேவா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கும் மெயின் மெமரிக்கு. ஸோ தே ஆர் நான் வாலடைல் மீன்ஸ் இட்ஸ் நாட் எரேசபிள். நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அது வந்து நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பேக்கப் ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜை பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க். Hard disk is a magnetic disk on which you can store data. Hard disk is a magnetic disk. இது ஒரு magnetic disk. It can store data. The hard disk has the stacked arrangement. இதோட arrangement எப்படி இருக்குன்னா stacked methodல இருக்கும் of disk accessed by a pair of heads for each of the disk. ஓகேவா, ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் pair of heads மூலமாக தான் அதை access பண்ண முடியும். The hard disk come with the single or double sided disk-ஆ இருக்கும். hard disk எப்படி இருக்கலாம்னா single or double sidedல இருக்கலாம். அடுத்து compact disk, CDயோட expansion என்ன compact disk. CD or CD-ROM is made from 1.2 mm thick polycarbonate plastic material. ஓகேவா, CD எப்படி மேடப் ஆஃப் இருக்குன்னா polycarbonate plastic material-ஆல் 1.2 mm thickness-ல மேட் பண்ணியிருப்பாங்க. A thin layer of aluminum or gold or is applied to the surface. அந்த சிடியோட சர்ஃபேஸில் தின் லேயராக அலுமினியமோ இல்லை கோல்டோ அப்ளை பண்ணியிருப்பாங்க. சிடி டேட்டா இஸ் ரெப்ரசன்டட். ஓகேவா, சிடியில் இருக்கிற டேட்டாவை அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா டைனி இண்டென்டேஷன்ஸ் known as பிட்ஸ். ஓகேவா, டைனி இண்டென்டேஷன்ஸ் சிடியில் இருக்கிற டேட்டாவை பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கோடட் இன் அ ஸ்பைரல் ட்ராக் மோல்டட் இன் டு தி டாப் ஆஃப் தி பாலிகார்பனேட் லேயர். அந்த சர்ஃபேஸில் பாலிகார்பனேட் லேயர் மோல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். த ஏரியாஸ் பிட்வீன் பிட்ஸ் ஆர் known as லேண்ட்ஸ். ஓகேவா, பிட்ஸுக்கு இடையில இருக்கிற ஏரியாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எ மோட்டார் வித்தின் சிடி பிளேயர் ரொட்டேட்ஸ் தி டிஸ்க். நம்ம வந்து இப்போ டேட்டா சிடியில் எழுதணும்னா சிடி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த ரொட்டேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற சிடி பிளேயரில் இருக்கிற மோட்டார் தான் ஹெல்ப் பண்ணும். மோட்டார் தான் சிடி பிளேயரோட அட்டாச் பண்ணிப்பாங்க, அதுதான் ரொட்டேட் பண்ணும் டிஸ்கை. த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆர்டினரி CD-ROM இஸ் 700 MB. CD-ROMோட கெப்பாசிட்டி 700 MB டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், டிவிடியோட எக்ஸ்பான்ஷன் டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். உங்களுக்கு சிடி பற்றியும் தெரியும், டிவிடி பற்றியும் தெரியும். நீங்கள் நிறைய பேர் மூவிஸ் பார்த்துருப்பீங்க உங்கள் இதில் எல்லாம். ஸோ சிடி டிவிடி இதெல்லாம் போட்டு லேப்லேயோ இல்லை பிசிலேயோ நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதனால் சிடி டிவிடினா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். டிவிடி இஸ் an optical disk capable of storing up to 4.7 GB of data. ஓகேவா, டிவிடி வந்து ஒரு ஆப்டிக்கல் டிஸ்க். இது வந்து எவ்வளோ, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி 4.7 GB ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். மோர் தேன் 6 times what a CD can hold. ஓகேவா, சிடியை விட 6 times டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். டிவிடிஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு டு ஸ்டோர் மூவிஸ் அட் அ பெட்டர் குவாலிட்டி. ஓகேவா, டிவிடியில் நம்ம மூவிஸை வந்து பெட்டர் குவாலிட்டியில் ஸ்டோர் பண்ண முடியும். லைக் சிடிஸ் ஆர் டிவிடிஸ் ஆர் ரீடு வித் த லேசர். சிடியையும் டிவிடியையும் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்னா லேசர் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். த டிஸ்க் கேன் ஹாவ் 1 or more 2 sides. ஓகேவா, அந்த டிவிடியில் வந்து 1 சைடோ இல்லை டபுள் சைட்ஸோ இருக்கும். or 1 or 2 layers of data per side. ஓகேவா, ஒவ்வொரு சைடுக்கும் 1 or 2 layers இருக்கும். The number of sides and layers determine how much it can hold. ஒரு டிஸ்க்குக்கு எத்தனை சைடு இருக்குது, எத்தனை லேயர் இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து நம்மளால் அந்த டிஸ்க் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். A 12 cm diameter disk with a single layer has 4.7 GB கெப்பாசிட்டி. ஓகேவா, இப்போ ஒரு டிஸ்க் இருக்குது,
அது வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர். ஓகேவா? அந்த டிஸ்க்குக்கு ஒரு சிங்கிள் சைடு தான் இருக்குது, அதாவது அந்த ஒரு சைடு மட்டும்தான் ரைட் பண்ண முடியும்னு இருக்கும். அண்ட் அதில் சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்? 4.7 GB கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். இதுவே சிங்கிள் சைடு தான், ஒரே சைடில் தான் நம்மளால் ரைட் பண்ண முடியும். பட் டபுள் லேயர் இருக்குது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 8.5 GB வரைக்கும் டேட்டாஸ் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் டிஸ்க்கு. இதுவே தி 8 சென்டிமீட்டர் டிவிடி ஹேஸ் 1.5 GB கெப்பாசிட்டி. ஓகேவா? அந்த டிவிடியோட டயாமீட்டர் சைஸ் 8 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கெப்பாசிட்டி 1.5 GB. த கெப்பாசிட்டி ஆஃப் டிவிடி ரோம் can be visually determined by noting the number of data sites of the disk. Double layered sides are usually gold colored. ஓகேவா? இப்போ டபுள் லேயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கோல்ட் கலரில் அந்த டிவிடியை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. வைல் சிங்கிள் லேயர்ட்னா சில்வர் கலரில் இருக்கும், லைக் அ சிடி. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். ஃப்ளாஷ் மெமரி இஸ் அன் எலக்ட்ரானிக் நான் volatile, அதாவது சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரானிக். இதை ஃப்ளாஷ் மெமரி என்னென்னா எலக்ட்ரானிக் நான் volatile கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியம். ஓகேவா? நான் volatile மீன்ஸ் இட் கேன் நாட் பி erased. டேட்டாஸை வந்து நம்மளால் அதில் erase பண்ண முடியாது ஃப்ளாஷ் மெமரியில். தட் கேன் பி எலக்ட்ரிக்கலி erased அண்ட் ரீப்ரோக்ராம்டு. ஓகேவா? இதை வந்து நார்மலாக erase பண்ண முடியாது, ஆனால் எலக்ட்ரிக்கலி erased EEPROMனு படித்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே போல் எலக்ட்ரிக்கலி erased, எலக்ட்ரிக்கலாக erase பண்ண முடியும் அண்ட் ரீப்ரோக்ராம்டு. தே ஆர் எய்தர் EEPROM ஆர் EPROM அப்படின்னு சொல்லலாம். EEPROMனா என்ன? எலக்ட்ரிக்கலி erasable programmable read only memory. EPROMனா erasable programmable read only memory. Examples for flash memories are pen drives, memory cards, etc. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற pen drives, memory cards எல்லாம் flash memoryக்கு எக்ஸாம்பிள். Flash memory can be used in personal computers, personal digital assistants, digital audio players, digital cameras and mobile phones. ஓகேவா? மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுவோம், ஜென்ரலாக நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ் மெமரி ஆஃபர்ஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம்ஸ். ஓகேவா? இதோட டைம் வந்து ஆக்சஸ் ஆகிற டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். த டைம் டேக்கன் டு ரீட் ஆர் ரைட் வித் த கேரக்டர் இன் அ மெமரி இஸ் கால்ட் ஆக்சஸ் டைம். ஓகேவா? இப்போது இது எப்படி ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த மெமரியில் இருக்கிற கேரக்டர்ஸை ரீட் பண்ணுறோமோ அல்லது ரைட் பண்ணுறோமோ அதுதான் ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. the time taken, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. the time taken to read or write a character in memory is called a access time. the capacity of the flash memories vary from 1 gigabytes to 2 terabytes. ஓகேவா? ஃப்ளாஷ் மெமரிஸோட கெப்பாசிட்டி 1 gigabyteலேருந்து 2 terabytes வரைக்கும் இருக்கலாம். சாம்பிள் இதுதான் கீழே இருக்கிறது தான் வந்து ஃப்ளாஷ் மெமரியோட டயக்ராம். இப்போது ஃபிஃப்த்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னென்னா ப்ளூரே டிஸ்க். Blu-ray disc is a high density optical disc similar to DVD. ஓகேவா? அந்த Blu-ray disc வந்து high densityயாக இருக்கும். ஆப்டிக்கல் டிஸ்க் தான், சிமிலர் என்ன டிவிடி மாதிரி இருக்கும். Blu-ray is the type of disc used for PlayStation games and for playing high definition movies. ஓகேவா? இந்த Blu-ray disc எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா PlayStation games இருக்கு இல்லையா, அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹை டெஃபினிஷன் மூவிஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. A double layer Blu-ray disc can store up to, ஓகேவா? ப்ளூரே டிஸ்கில் டபுள் லேயர் இருக்குன்னா அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா 50 gigabytes ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். திஸ் இஸ் மோர் தென் 5 times கெப்பாசிட்டி ஆஃப் டிவிடி. பிகாஸ் டிவிடி வந்து 4.5 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ப்ளூரே டிஸ்கில் 50 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் அபவுட் 70 times ஆஃப் அ சிடி, சிடியை விட 70 times டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். The format was developed to enable recording, rewriting and playback of high definition video. இதில் எல்லாம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும், ரீரைட் பண்ண முடியும், அண்ட் பிளேபேக் ஹை டெஃபினிஷன் வீடியோஸை நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். as well as storing large amount of டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் ப்ளூரே டிஸ்கில். டிவிடி யூசஸ் அ ரெட் லேசர் டு ரீட் அண்ட் ரைட் டேட்டா. ஓகேவா? டிவிடியில் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்னா ரெட் லேசரை யூஸ் பண்ணி தான் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். பட் ப்ளூரே வந்து எதை யூஸ் பண்ணால் ப்ளூ வயலட் லேசர் அதை யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ண முடியும். அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ளூரே டிஸ்க். ஸோ இதுதான் அதோட டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தோம், சிடி ரோம் அதாவது காம்பேக்ட் டிஸ்க் பார்த்தோம், டிவிடி டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அது பார்த்தோம். அடுத்து ஃப்ளாஷ் மெமரிஸ் பார்த்தோம். ஃப்ளாஷ் மெமரிஸோட எக்ஸாம்பிளாக பென் ட்ரைவ் சொன்னாங்க, அண்டு
சிப்பு மெமரி கார்டு இருக்கு இல்லையா அந்த இது மெமரி கார்ட்ஸ் பென்ட்ரைவ்ஸ் இதெல்லாம் ஃப்ளாஷ் மெமரியோட எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஃபைனலாக ப்ளூரே டிஸ்க் அதை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். We will see tomorrow ports and interfaces. Thank you.